என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஏப்ரல் 2023 செமஸ்டர் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஹைப்பர்போலா கொடுத்துட்டாங்க, ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள், வெர்டிசஸும் ஃபோக்கை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் அவங்களே வந்து ஹைப்பர்போலான்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 9x² - 16y² = 144. இப்போ எலிப்ஸாக இருந்தாலும் ஹைப்பர்போலா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வரும்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து = 1ன்னு வரணும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், 144 இருக்குங்களா? அப்போ வந்து டிவைடட் பை 144. ரைட் ஹேண்ட் சைடு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் வந்து ரெண்டு சைடும் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 9x² டிவைடட் பை 144 - 16y² டிவைடட் பை 144 = 144 divided by 144. இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. அதாவது 19 சார், அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா 144க்கு எவ்வளோ வருங்கிறத நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். இப்போ கால்குலேட்டரே நம்ம அடிச்சுக்கலாங்க. என்ன பாருங்கள், x² முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், 9 divided by 144 ஈக்குவல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் வருதுங்களா? டெசிமலில் வரும்போது ஷிஃப்ட் எம்த் AB/C எம்த்துங்க 1/16. அப்போ 19 சார் 9, 69 சார் வந்து 144. அப்போ x² டிவைட் பை 16 எழுதணும். 1 × x² தான். இந்த மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், 16 டிவைடட் பை 144 நமத்துங்க என்ன வருது பாருங்கள், பாயிண்டில் வருது ஷிஃப்ட் எம்த் AB/C எம்த்துங்க 1/9. அப்போ -y² டிவைட் பை 9. 1 × y² வந்து y² தான். அதனால தான் நியூமரேட்டரில் வந்து 1 கொடுக்கல. அடுத்து வந்து வருங்க 144 டிவைட் பை 144 அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 1 வரும். புரியுதுங்களா? இப்போ இதுதான் வந்து என்ன ஹைப்பர்போலாவுடைய ஈக்குவேஷன். நல்லா கவனிச்சிங்க பார்க்கலாம். இதுதான் வந்து என்ன ஹைப்பர்போலாவுடைய ஈக்குவேஷன். இப்போ ஹைப்பர்போலாங்கிறது எப்படி சொல்லலாம், x² y²ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவில் வரும். இங்கே பாருங்கள், x² y²ல பார்த்தீங்கன்னா y² வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்துருச்சு. அப்போ இந்த நெகட்டிவில் வந்துட்டாலே அது வந்து ஹைப்பர்போலா. இதே எலிப்ஸாக இருந்தால் x² y² ரெண்டுமே பாசிட்டிவில் வரும், ரைட் ஹேண்ட் சைடு = 1. இதே ஹைப்பர்போலானா x² y²ல ஏதாவது ஒன்று நெகட்டிவில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதே மாதிரி = 1 தான் வரும். அதில் வந்து என்னென்னா இதுதான் மெயின். இப்போ எலிப்ஸாக இருந்ததுன்னா பிக்கஸ்ட் நம்பரை a² கொடுப்போம். இங்கே பாருங்கள், இது ஹைப்பர்போலாவில் எப்பயுமே பாசிட்டிவ் சைனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், a² கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், a² கண்டுபிடிக்கிறதுக்கு பாசிட்டிவ் சைனுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதில் பாருங்கள், y² வந்து நெகட்டிவ் வந்துருச்சு, இது விட்டுறலாம். அப்போ x தானே பாசிட்டிவ், அப்போ அந்த x வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது வந்து a². நல்லா புரிஞ்சுக்குங்க, ஹைப்பர்போலாவில் பொறுத்தளவு சைனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். எது பாசிட்டிவ் சைனோ அதுதான் a². எலிப்ஸ் பொறுத்தளவு பிக்கெஸ்ட் நம்பர் தான் a², அதை மறந்துடாதீங்க. அப்போ இது a²னா இது வந்து என்ன, b². சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆக்சிஸ்ன்னு எழுதலாம். எலிப்ஸில் மேஜர் ஆக்சிஸ்ன்னு எழுதுவோம். இங்கே வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் n ஆக்சிஸ்ன்னு நம்ம சொல்லணும். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் n ஆக்சிஸ் பாருங்கள். இதில் நல்லா கவனிச்சுங்க. இதில் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங்னு போட்டு எழுதிட்டு என்ன ஆக்சிஸ்ன்னு எப்படி சொல்கிறதுனா, எங்கே a² இருக்குன்னு பாருங்கள். அந்த a²க்கு மேலே என்ன ஆக்சிஸ் இருக்குது பாருங்கள். a² வந்து இங்கே தான் இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் என்ன ஆக்சிஸ் இருக்குது, x ஆக்சிஸ் இருக்குது. அதனால டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் x ஆக்சிஸ். புரியுதுங்களா? நான் எப்படி எழுதுன்னு இப்போ புரியுதுங்களா? a² எங்கே இருக்கோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆக்சிஸ் பார்க்குறேன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா x ஆக்சிஸ். புரியுங்களா? பாசிட்டிவ் சைன் இருக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த ஆக்சிஸை எழுதிக்கணும். அதான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் x ஆக்சிஸ். இப்போது இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு a² என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a² வந்து 16. அடுத்து b² பாருங்கள், b² வந்து 9. இப்போ a² 16ங்கிறத பாக்ஸ் பண்ணி வச்சுங்க, b² 9 எதையும் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம a வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ a = √16. a ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்கள், 4. அடுத்து நல்லா கவனிங்க, b = √9. அப்போ b ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்கள், b ஓட வேல்யூ வந்து 3. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ ஃபஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாங்களா? ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஃபோக்கை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஹைப்பர்போலாவோட கண்டிஷன் c² = a² + b². c² = a² + b². இதே எலிப்ஸாக இருந்தால் இந்த இடத்துல a² - b² கொடுத்துருப்போம். இது ஹைப்பர்போலானால a² + b². அப்போ c² = a² ஆன்சர் பாருங்கள் 16 ப்ளஸ் b² ஆன்சர் பாருங்கள் 9. அப்போ c² = 16 + 9 வந்துன்னா 25. c = √25. அப்போ c ஆன்சர் என்னங்க, 5. இந்த c-யை நம்ம என்ன எழுதலாம்னா aeன்னு எழுதலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம், c எப்படின்னு எழுதலாம், aeன்னு எழுதலாம். புரியுதுங்களா? அந்த ae தான் நம்ம c-ன்னு எழுதியிருக்கோம், அதனால தான் மாற்றி சொல்கிறேன். c-யை வந்து நம்ம aeன்னு எழுதிக்கலாம். அப்போ ae = 5. இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வெர்டிசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? பாருங்கள், கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வெர்டிசஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த எலிப்ஸாக இருந்தாலும் சரி, ஹைப்பர்போலாவாக இருந்தாலும் வெர்டிசஸ் வந்து 2 வரும். ஃபஸ்ட்டு a, அடுத்து a'. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கமா கொடுத்துடலாம். இது என்ன ஆக்சிஸ்ன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இது என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன கோஆர்டினேட் 0வாக இருக்கும்? ஒய் கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம இங்கே என்ன எழுதலாம்னா ஏனா ப்ளஸ் ஏன்னு எழுதலாம், ஏ டேஷ் வந்து மைனஸ் ஏன்னு எழுதலாம். இப்போ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏக்கு கேபிட்டல் ஏ, இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஏக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. அப்போ கொடுத்துக்கலாங்களா? அப்போ ஏக்கு பதிலாக 4,0. அப்போ இந்த ஏ டேஷுக்கு பதிலாக இந்த மைனஸ் ஏன்னு இருக்குங்களா? அப்போ மைனஸ் ஏக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -4,0. இதுதான் வந்து என்ன வெர்டிசஸ். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள். ஃபோக்கை. என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோக்கை. புரியுங்களா? அப்போ இங்கே எழுதிக்கலாம் ஃபோக்கை. இதில் வந்து F1 F2 ஃபோக்கஸ் 1 ஃபோக்கஸ் 2 அதாவது ப்ளூரல் ஃபார்மில் ஃபோக்கைன்னு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ வந்து என்னென்னா ஒய் கோஆர்டினேட் வந்து 0. எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய் கோஆர்டினேட்டில் 0 கொடுக்கணும். இப்போது பேரபோலெல்லாம் நம்ம இங்கே ஏன்னு கொடுப்போம். இங்கே என்ன எழுதும்போது ஏஇன்னு எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக இப்படி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டில் ப்ளஸ் ஏஇ, அடுத்ததில் வந்து மைனஸ் ஏஇ. அப்போ F1 வந்து பார்த்தீங்கன்னா ஏஇ,0, F2 வந்து -ஏஇ,0. இந்த இடத்துல F1 ஏஇ,0 ஏஇன்னு இருக்குங்க பார்த்தீங்களா? அப்போ ஏஇ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க பாருங்கள். ஏஇ வந்து என்ன? 5. அப்போ F1 வந்து பார்த்தீங்கன்னா 5,0. அடுத்து F2ங்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏஇங்களா? அப்போ மைனஸ் ஏஇங்கும்போது நம்ம என்ன எழுதலாம்? F2 வந்து -5,0ன்னு எழுதலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் அண்ட் ஃபோக்கை. அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.